இருக்கிற சாவியை திருடி அதில் ஏதாவது பணத்தை திருடிட்டு மகா மேலே பழிய போடணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதனால அனாமிகா பார்த்தீங்கன்னா சித்ராதேவி கிட்ட சொல்லி அந்த சாவியை எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா ரூமுக்குள்ளே போகிறாங்க. மகா பார்த்தீங்கன்னா சூர்யா ஏதோ அர்ஜென்ட்டாக ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். இதுமாதிரி ஸ்வேதா கிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சாவி கீழே வந்தது தெரியாமல் பின்னாடியே போயிடுறாங்க. அதை மறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சித்ராதேவி அந்த சாவி வந்து எடுத்துக்காங்க. என்ன அத்தை உள்ளே வந்திருக்கீங்கன்னா, இல்லைம்மா சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு அப்படி சமாளிச்சிடுறாங்க. அந்த சாவி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போய் அனாமிகிட்ட கொடுக்குறாங்க. அனாமிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாவியை வச்சு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு சித்ராதேவி கிட்ட சொல்லி இதுமாதிரி உள்ளே இருக்கிற காசு எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி வந்து ஒரு விஷயத்துக்காக 5 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க மகா கிட்ட. அதுலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துட்டீங்க அப்படின்னா மகாக்கா நல்லா மாட்டிப்பா, அவ்வளோதான் இந்த பிரச்சனை, சாவி நம்ம கையில் தான் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்ராதேவி 2 லட்சத்தை போய் தேடிட்டு வந்துடுறாங்க. வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வேதா கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பேசுகிறாரு. ஸ்வேதா வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம், இது உன்னால தான் சூர்யா எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மகா பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் மகா பார்த்துட்டு இதையுமே பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்துடுறாங்க. வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்வேதா கூட ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. தூக்கி சுற்றுறாரு, டைவர்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மகா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மகா ராஜலட்சுமி கேட்குறாங்க.